வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு டவுட்டான சில விஷயங்களை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கலாம். ஸோ டவுட் இருக்கிறவங்க கிளியர் ஆகிக்கோங்க. டவுட் இல்லாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு டவுட் இருந்தால் இது கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து 2 பெண்கள் இருந்தால் அது 2 பெண்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஓய்வூதியம் வாங்குறவங்களா ஓஏபி வாங்குறவங்களா இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ மாமியார் வந்து ஓய்வூதியம் வாங்குறவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து எலிஜிபிளான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஓய்வூதியம் வாங்குறதால அவங்க வந்து எலிஜிபிள் இல்லை. இப்போ அதே மருமக இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஓஏபி வாங்க மாட்டாங்க. ஸோ வாங்க மாட்டாங்கன்றதால அவங்க வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து எலிஜிபிளான பர்சன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து முன்னாடியே வந்து சொன்னாங்க அவங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட விதிமுறைகளில் இது இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டு சில பல குழப்பங்கள் வந்தது. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். அதாவது ஓய்வூதியம் வாங்குற ஒருத்தர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ஓய்வூதியம் வாங்காதவங்க கண்டிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ண வந்து எலிஜிபிள் ஆன ஒரு பர்சன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் நிறைய குழப்பங்களும் வந்தது. ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகும் சொல்கிறேன் நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பெஸ்ட்டான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.